சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 3ஆம் நாள், திரையோதசி திதி இன்று மாலை 5:05 வரை, உத்திராடம் நட்சத்திரம் இன்று இரவு 7:48 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல அறிமுகங்கள், நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு சில நல்ல சூழல்கள் மற்றும் நல்லவைகள் அறிமுகங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகுந்த நல்ல நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடத்துல பதவி, பட்டம், கல்வி போன்ற அமைப்புகளை, உயர்கல்வி போன்ற அமைப்புகளை அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு கொஞ்சம் அப்படியே எதிர்காலத்தை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். அடுத்த வாரம் எழுதக்கூடிய பரீட்சை அமைப்புகளில் மாணவ கண்மணிகள் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒரு 10 மார்க் நினைச்சதை விட கூடுதலாக எடுக்கக்கூடிய தன்மை, சென்டம் எடுத்துடலாம், 100க்கு 100 எடுத்துடலாம் அப்படிங்கிறதுல தன்னம்பிக்கை மாணவ கண்மணிகளுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்குதுங்க. இளைஞர்களுக்கு இப்படி இருக்குன்னு பார்த்தா, வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்களுக்குனா என்ன பண்ணலாம், லாபம் வர்றதுக்கு எந்த மாதிரியான அமைப்புகள், இன்றைக்கு உலகத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, இதற்கேற்றாற் போல் நம்முடைய தொழிலை எப்படி அப்டேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான சிந்தனைகள் அப்படியே மேஷராசிக்கார பெரியவர்கள் எல்லாருக்குமே வரும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா எந்த மேற்படிப்பு படிக்கலாம்ன்றதில் இருந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்பா ஒன்று சொல்கிறாங்க, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, டீச்சர் ஒன்று சொல்கிறாங்க, எனக்கே 2 விதமான கருத்துக்கள் இருக்குது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்றதில் கொஞ்சம் குழப்பமாக இருந்த நடுத்தர வயது 2K கிட்ஸ் எல்லாருக்குமே பெரிய அளவில் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வாரம் நாளிலிருந்து ஆஃபீஸ் போகும்போதே ஒரு சம்பள உயர்வு, ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் மேஷராசிக்காரர்களில் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கிறது. பெரும்பாலான அமைப்புகளில் மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது சோதனைகள் எதுவும் இல்லாததால் சாதனைகளை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய, மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷத்தினர் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தேய்பிரை அமைப்புகளில் அவர் இருந்தாலும் கூட 9ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பா சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இதாகும். ஒரு வயதான அப்பா இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, நம்ம கூட சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது, ஊர்லேயே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, வயதான நேரத்தில் தாய் தந்தையை நம்ம தானே கவனிக்கணுன்றதில் ரொம்ப பெரிய தெளிவான அந்த கடமையை நம்ம எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஓரளவிற்கு குழப்பங்கள் தீரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வடக்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும், இன்னும் சிலருக்கு புனித யாத்திரைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, டக்குன்னு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம், அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சிலருக்கு சொந்த ஊருக்கு போய் வரக்கூடிய ஒரு சூழல்கள், இன்னும் சிலருக்கு குலதெய்வத்திற்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே, இந்த நேர்த்தி கடன் பாக்கி இருக்கே, அந்த இது இருக்கே, டக்குன்னு இந்த வாரத்திலேயே போயிட்டு வந்துடலாமான்ற ஒரு தெய்வீக அனுபவங்கள், தெய்வீக எண்ணங்கள், தெய்வத்திற்கு செய்யக்கூடியது எதையாவது பாக்கி இருக்கிறதா என்கின்ற மாதிரியாக தனக்குத்தானே ஒரு யோசனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். உங்கள் வயதிற்கு ஏற்றாற் போல் என்னென்ன பாக்கியங்களில் தடை இருக்கிறதோ, ஒரு வேலையில் இந்த தடை இருக்குது, குடும்பத்திலே இந்த தடை இருக்குது, குடும்பம் அமைவதற்கே தடை இருக்கிறது என்பது மாதிரியாக இதுவரைக்கும் இந்த வயதில் இதுவரைக்கும் இதை செய்த முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டம தினம். சந்திரன் ஏற்கனவே அப்படியே அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். மனசு கொஞ்சம் குழப்ப நிலையில் இருக்கும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முடிவுகள் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம மூல நூல்கள், ஜோதிட நூல்கள் சொல்லுது அப்படின்னு சொன்னால், மனசு கொஞ்சம் அலபாயிர தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எதையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு புதிய முக்கிய முடிவுகள், வேலையை விட்டுறலாம்,
குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு இது தொழில் ஆரம்பிக்கிறது, அல்லது இவரை போய் இப்படி போய் பார்க்கலாம், புதுசாக ஒருத்தரை போய் பார்த்து அறிமுகப்படுத்திக்கலாம், புதிதாக ஒன்றை செய்வதை தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அதிகமாக ஆர்வம் இருக்கிறவங்க, வாட்ஸ்அப்பில் வர்ற தகவல் எல்லாம் அப்படியே நம்புகிறவங்க எல்லாருமே இந்த 2 நாளில் தாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, அது ரிட்டன் ஆகிருக்கு, இந்த மாதிரியான ஃபேக்ட்னு சொல்கிறாங்கல்ல, போலித்தனமான செய்திகள், உங்களுக்காக வரக்கூடிய அந்த லிங்கின் மூலமாக பண இழப்புகள், பண மோசடிகள் நடக்கிறதெல்லாம் பெரும்பாலும் இந்த சந்திராஷ்டம நாளில் தாங்க நடக்கும். ஆக மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பண விவகாரத்தில் யாரிடமும் ஏமாறாமல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையும் வேணும். இப்போ சந்திரன் செவ்வாய் சந்திரனுடைய தொடர்புகள் ஏற்பட்டாலே டக்குன்னு கொஞ்சம் கோபமும் படுவீங்க. வார்த்தைகள் கூட யாருடையாவது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள், இவரை போய் அப்படி சொல்லிட்டோமே, இவரை போய் அப்படி சொல்லிட்டோமேன்னு கொஞ்சம் வார்த்தையை பேசிட்டு அப்புறம் யோசிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கும் நாளைக்கும் எதிலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. என்னதான் அவர் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் கூட எப்பொழுதுமே உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள், மேன்மைகள், ஒரு எதிர்கால லட்சியங்கள்லாம் மனசில் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமான்றதில் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மனைவி கணவன் அமைப்புகள், உறவுகள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நன்றாக இருக்கும் என்கின்ற சிலருக்கு மனமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த 2 அல்லது 3 வருடம் ஆண் பெண் உறவுகளின் மூலமாக மன அழுத்தத்தை சந்தித்தவர்கள், அதாவது ஆணால மன அழுத்தத்தை சந்தித்த கடகராசிக்கார சகோதரிகள், பெண்ணால மன அழுத்தத்தை சந்தித்தவர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள், புதிய உறவுகள், புதிய நட்புகள், புதியவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாக, ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. வீட்டை விட்டு பிரிஞ்சு அப்படியே தனி கொடுத்தனும் போயிடலாம், பெரியவங்களை விட்டு நம்ம பிரிஞ்சு தனியாக போயிடலான்ற மாதிரியான எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு அந்த எண்ண மாற்றங்கள் அப்படிலாம் போக வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால், பெரியவங்களுடைய கண்ட்ரோலில் கஸ்டடியிலே இருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும் என்கின்ற ஒரு மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கடன், நோய் போன்றவைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக மனசை உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு கடனுக்கு இன்றைக்கி டக்குன்னு ஒரு வழி தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடனுக்கு வழி தெரியணும்னா என்னங்க, ஒன்று காசு வரணும், அவ்வளவு தானே. பணம் வந்துட்டால் கடன் அடைச்சிட போகிறோம். இதில் வேணால் 2 கருத்து ஒன்றுமே இல்லையே. பணம் இருந்தால் கடன் இல்லை, அவ்வளோதானே. பணம் இல்லாத போது கடன் வந்து விடுகிறது என்பது தானே யதார்த்தம். ஆக பணம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ரொம்ப நாள் ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பணம் வரக்கூடிய அமைப்பு, அல்லது எந்த வழியில், எந்த தொழிலில், எந்த துறையில் நமக்கு பணம் வரும் என்பதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். அனைத்து நிலைகளிலும் எதிரியை வெல்ல முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளின் மூலமாக இந்த வருடம் முழுவதுமே சரியாக எல்லாமே தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள், அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட அமைப்புகளை பண்ண வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருந்த சில அமைப்புகளில் முக்கியமான முடிவுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற தொழில்களின் மீது இன்றைக்கு ஈடுபாடு ஏற்பட்டு அந்த தொழில்களின் மூலமாக லாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிம்மத்தினருக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார். அதிர்ஷ்டமும் லாபமும் அப்படியே இணையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் போகாதுங்க, லாபமும் வரணும்ல அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதே மாதிரியாக இன்றைக்கு எல்லா நிலைகளிலையும் வேலை, தொழில் அமைப்புகள் நன்றாக இருப்பது, குழந்தைகளின் மூலமான அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மை. பிள்ளைக்கு இது நல்லா இல்லை, வேலை கிடைக்கல, திருமணம் நடக்கலை, அல்லது இதை செஞ்சு கொடுக்க முடியல, அல்லது பிள்ளைக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. இந்த மாதிரியாக
பிள்ளையை என்ன செய்வது என்பது போன்ற சில குழப்பங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெகு தூரத்தில் பிள்ளைங்களை தனியாக அனுப்பலாமா? வயசு பொண்ணாக இருக்குது, 20 வயது தான் ஆகுது, 21 வயது தான் ஆகுது, 19 தாங்க ஆகுது, மேற்படிப்புக்கு போகணுன்றாங்க, அல்லது வேலை தனியாக கிடச்சிருக்கு, பெங்களூர் போகணுன்றாங்க, மெட்ராஸ் போகணுன்றாங்க. தூர இடங்களுக்கு இதுவரைக்கும் பொத்தி வளர்த்த குழந்தைகளை தனியே எப்படி தூர இடங்களுக்கு அனுப்புவது என்கின்ற ஒரு சிந்தனையில் தயக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகளை தனியாக அனுப்புவதன் மூலமாக எந்தவிதமான தொல்லைகளும் வந்துவிடாது என்கின்ற ஒரு உறுதியான நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே விவசாயம் லாபகரமாக கை கொடுக்கும் என்பதற்கான சில அச்சாரம் போடுகின்ற விஷயங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழில் முனைவோர்களுக்கு கூட ஓய்வு நாளாக இருந்தாலும் ஆர்டர்கள் மாறியாக ஏதாவது ஒன்று வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் ஜீவனாதிபதியாகிய சந்திரன் அமர்ந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. தொழில் வியாபாரம்லாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வேலை இல்லைன்னா கூட ஒரு ஓய்வு நாளாகத்தான் இருக்குது. அடுத்த வாரம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு நிம்மதியான சூழல்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். ஒரு தைரியம் இன்றைக்கி வந்துடும். பழைய வண்டியை எவ்வளோ நாள் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறது, இதை அப்படியே ஒரு எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு அல்லது இதை இங்கே கொடுத்துட்டு அதை இங்கே கொடுத்துட்டு ஒரு புதிய வண்டி இன்றைக்கி வாங்கிடலாம். நம்ம வருமானத்தில் அதுக்கேற்ற மாதிரி சரியாகத்தான் இருக்கும். ஒரு டியூ போட்டால் கூட ரெகுலராக கட்டிடலான்ற மாதிரியாக வாகன மாற்ற சிந்தனைகள் பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது இல்லையா? இன்றைக்கு சுகத்தின் பொருட்டு சேமிப்பை கரைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ரொம்ப நாளாக மனைவி அல்லது கணவர் இதை விரும்பி கேட்டாங்க, அல்லது குழந்தைகள் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை டக்குன்னு வாங்கித்தான் கொடுத்துருவோமே, கஷ்டத்தோட கஷ்டம் இது. வாழ்க்கையே குழந்தைகளுக்காகத்தானே. சம்பாத்தியமாக இருக்கட்டும், வீடு கட்டுறதாக இருக்கட்டும், இன்றைக்கி வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும், இன்றைக்கி தொழில் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய எதிர்காலம் முழுவதுமே அவர்களுக்காகத்தானே என்கின்ற மாதிரியாக குழந்தைகள் கேட்ட ஒரு பொருளை அப்படியே வாங்கி கொடுத்து கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் பரவாயில்லை என்பது போன்ற அவர்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைக்கக்கூடிய ஒரு மாற்றம் நிறைந்த நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சகலத்தையும் கொடுக்க கடமைப்பட்ட பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து அப்படியே உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். தடைப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வாய்ப்புகள் கிடைக்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. அந்த வாய்ப்பை நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கணும் இல்லையா? அதை இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்கனவே ஒரு கலைத்துறையில் ஒரு வாய்ப்பு வந்தது, ஒரு பாடுறதுக்கு வாய்ப்பு வந்தது, நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது, இயக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது, சோஷியல் மீடியாவில் கூட இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்ததுங்க. நான் தாங்க கொஞ்சம் ஒரு மாதிரியான அதீத நம்பிக்கையின் காரணமாக அல்லது கேர்லெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கேர்லெஸ்ஸின் காரணமாக அந்த வாய்ப்பை விட்டுட்டேன், மறுபடியும் அதுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட மனசு கொஞ்சம் அப்படியே எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. வரப்போகின்ற ஜூன் மாதத்திலிருந்தே அப்படியே விருச்சிகராசிக்காரர்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் நல்ல உயர்வானதாக மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. இப்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையப் போகிறார் இல்லையா? அதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் என்று சொல்லுவோம். ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னா இப்போவே சில விஷயங்கள் நடக்க வேண்டும் இல்லையா? அதற்கான சில அறிமுகங்கள், அதற்கான சில கான்டாக்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டுங்க. 2ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார். ஒரு வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் 2இல் இருக்கும்போது வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஒருத்தர் இன்றைக்கி கொடுக்குறேன், இதை செஞ்சு கொடுக்குறேன், அல்லது இன்றைக்கி இதை முடிச்சு கொடுத்துடலாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு சொல்லி அதை செய்து முடிக்க முடியாமல் வாக்கு தவறி போச்சு இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி டக்குன்னு இருந்து நின்று முடிச்சு கொடுத்துருவீங்க இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே. ஆக எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணவரவுகள் தடைப்பட்டிருந்தது எல்லாம் இன்றைக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்பு. ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன்,
நம்பி கொடுத்துட்டேன், கடனாக கொடுத்தேன், வட்டிக்கெல்லாம் கொடுக்கல, ஒரு கைமாத்து ஹெல்ப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து தேவையில்லாமல் அங்கே போய் பணம் மாட்டிக்கிட்டு இருக்கு, சிறுக வருது, நான் மொத்தமாக கொடுத்தேன், அது சிறுக கொடுக்குறாரு. இந்த மாதிரியான பண விவகாரங்களில் கொஞ்சம் ஏமாற்றத்தை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே அதனுடைய நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி கெட்டு போச்சுங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தோம், அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், என் மேலேயும் தப்பு இருக்குது, எதிர்த்தரப்பு மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குது, செகண்ட் மேரேஜாவது கொஞ்சம் நல்லபடியாக நடக்குமா, அதை செய்கிறதுக்கு கூட எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கேன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களில் ஒரு நடுத்தர வயதிலிருந்து ஒரு இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இரண்டாவது திருமண ஆரம்பங்கள் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசுவினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனைவிக்கு ஏதாவது உடல்நலம் சரியில்லை, மனைவியுடைய பொருளாதார நிலைமை, மனைவியுடைய வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்களில் இன்றைக்கு மகர ராசிக்கார ஆண்கள் பெண்களின் மீது அக்கறை எடுத்து அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைதுங்க. சிலருக்கு கூட்டு தொழில் எண்ணங்கள்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக வரும். மதிப்பு அதிகமாகக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி இருக்கும். ஒரு 4 பேர் கூடுகின்ற ஒரு இடத்துல இன்றைக்கி மகர ராசிக்காரங்க போனீங்கன்னா கடந்த கால ஒரு அமைப்புகளில் ஒரு 5 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லாமல் இருந்ததெல்லாம் இனிமேல் இருக்காதுன்றது உங்களுக்கே தெரிய போகும். எல்லா நிலைமைகள்லையும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கே உணரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது, முடிவெடுக்க முடியாமல் இருந்தது. இந்த வாரத்திற்குள்ளேயே இந்த பெண்ணா இந்த ஆணா என்பது போன்ற சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே ஆரம்பிக்க போதுங்க. கடந்த காலத்தில் கூட்டு தொழில் சரியில்லாமல் இருந்தவங்க, கூட்டு தொழிலுக்கும் எனக்கும் ஒத்தே வராது நினச்சிருந்தவங்க எல்லாருக்குமே இனிமேல் கூட்டு முயற்சிகள் பலிக்கும் என்கின்ற புதிய ஒரு விஷயங்கள் தெரிய வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள்லேயே 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல பொருள் வரவு வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்னைக்கு ஓய்வு நாளுங்க, ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா என்னங்க இன்றைக்கி கூட நமக்கு வேலையாக இருக்குது, இங்கே போக வேண்டியிருக்கேன் அங்கே போக வேண்டியிருக்கேன் என்கின்ற மாதிரியாக அதன் மூலமாக ஏதாவது நல்லதுகள் நடக்குமான்னு பார்த்தா அடடா வேண்டாங்க, இவரை ஃபோன்லேயே பேசியிருக்கலாம், இவ்வளோ தூரம் வந்து இவரை போய் பார்த்தது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சேன்ற மாதிரியாக மதியம் ஒரு 1 மணி வரைக்கும் வெட்டி அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஹெல்த் மேலேயே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். இப்படி வலிக்குதே அப்படி வலிக்குதே, அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்ற மாதிரியாக மனசு கொஞ்சம் சஞ்சலப்படக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பிக்கும் போது இருந்தாலும் கூட 1 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில நிலைமைகளின் மூலமாக அப்படியே தலைகீழ் மாற்றம் வந்துடுங்க. ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன. கடந்த காலத்தில் இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரெஸ்டாரண்ட்டு டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கஷ்டங்களை நஷ்டங்களை அனுபவித்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். ஜென்மச்சனி விலகிவிட்டதற்கு பிறகும் எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இதோ உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பம் என்பதை மனம் உணரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வெற்றியான நாளாக இந்த நாள் அமையும். கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பவங்களுக்கு தீர்வு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த வாரம் நாளைக்கு ஆரம்பிக்கும் போதே ஆஃபீஸாக இருக்கட்டும் அல்லது வெளியிடங்களாக இருக்கட்டும், வீட்டில் உள்ள பிரச்சனைகளாக இருக்கட்டும், கொஞ்சம் எதையும் நிதானமாக கணக்கு போட்டு அப்படியே நீங்கள் தீர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, அக்கால் தங்கை உறவுகளில் கூட கொஞ்சம் ஒரு பொறுத்து போகக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு. இந்த பங்காளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சித்தப்பா பெரியப்பா மக்களோட கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தவர்கள், சொத்து பிரிக்கிறதுல கொஞ்சம் ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள், அதனாலேயே உறவு விட்டு போய்விடுமோ என்கின்ற மாதிரியாக ஒரு
சோதனையான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளலாம், நேருக்கு நேரம் ஒரு தடவை பார்த்துட்டா நம்ம முகத்தை பார்த்தோன்னா கொஞ்சம் அவரும் கொஞ்சம் மாறி போயிடுவார் என்கின்ற ஒரு புதிய சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு தனித்து நின்று சுயமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் உருவாகக்கூடிய நாள். இதுவரைக்குமே குடும்பத்தார் அப்பா கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அம்மா கையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், பெரியவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், மாசமான நிரந்தரமான சம்பளம் இதுதான் என்பது ஒரு தீர்மானமாக தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி சொந்த காலில் நிற்க முடியாத மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய சுய சம்பாத்தியத்தை பற்றி நம்பிக்கை வரக்கூடிய, வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. எல்லாருக்குமே உரிய பருவத்தில் வயதில் திருமணம் ஆயிடுறதில்லைங்க. ஒரு திருமண வயதுன்னு என்னென்னு சொல்லணும்னு பார்த்தா ஒரு 21 வயதுலேருந்து ஒரு 28 வயதுன்னு சொல்லலாம் இல்லையா. ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆண்களுக்கு பொதுவாக நம்ம 25 வயசுக்கு மேலே கல்யாணம், பெண்களுக்கு 21 வயசு 22 வயசுலேயே வரன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த 20 வயதுகளுக்குள்ளே திருமணம் ஆயிடணுன்றதில் தாயோ தகப்பனோ கொஞ்சம் எப்போவுமே பாருங்கள், அப்பா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட அம்மாவுக்கு வயது பெண் இருந்தால் மடியில் நெருப்பை கட்டினா மாதிரி இருக்கும். அப்பாவை போட்டு அப்படியே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், அது பார்க்கணும், வயசாகிடுச்சு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இருக்குதுன்னு வைங்க, அழகாக இருக்குது, அறிவாக இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பணம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் சில பேருக்கு பாருங்கள் கல்யாணமே ஆகிறதில்ல. 30 வயசு தாண்டுது, 35 வயசு தாண்டுது, சில பேரை நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம் 40 வயதாகியும் கூட திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு இயலாமைன்ற காரணம் வேறு, ஆனால் எல்லாம் இருந்துமே திருமணம் ஆகாத நிலைமைகள்லாம் இருக்கே. இதை ஜோதிட ரீதியாக எப்படிங்க சொல்கிறது அப்படின்னு கேட்டால் நான் வேறு வகையாக சொல்லுவேன். லாட்டரல் திங்கிங் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் முதன்மையாக ஒன்றில் இருக்கணும். திருமணம் ஆனால் என்னங்க கிடைக்கும்? திருமணம் ஆனால் தாம்பத்திய சுகம் கிடைக்கும். அந்த தாம்பத்திய சுகத்தின் வாயிலாக விளைவாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆக ஒரு ஆணையும் பெண்ணையும் நம்ம திருமணம் என்கின்ற பந்தத்தில் நம்ம இணைச்சி வைக்கிறதே அவங்க 2 பேரும் இணைஞ்சு இன்னொரு உயிரை கொண்டு இந்த வம்சத்தை விருத்தி பண்ணுவார்களா அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆக எவர் ஒருவருக்கு புத்திர பாக்கியம் தாமதமாக வேண்டும் அல்லது புத்திர பாக்கியமே கிடைக்கக்கூடாது என்ற ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக இருக்கிறதோ அவருக்கு தாங்க கண்டிப்பாக கல்யாணம் லேட் ஆகும். ஒரு 21 வயசில் ஒரு பெண்ணுக்கு திருமணம், 24 வயசில் ஒரு பையனுக்கு திருமணம்னா 2 பேருமே 25 வயசுக்குள்ளே அப்பா அம்மா ஆயிடுறாங்க. 40 வயசு வரைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகலை, 41 வயசில் 42 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னு வைங்க. அப்போ கூட அவர் மிக தாமதமான வயதில் தானே அவர் குழந்தையை பெற்றுக்கிறாரு. ஆக புத்திர பாக்கியம் என்கின்ற 5ஆம் பாவகம் எவருக்கு மிக பலவீனமாக இருக்கிறதோ, புத்திர பாக்கிய அதிபதியான அந்த 5ஆம் பாவகாதிபதி அல்லது 5ஆம் பாவகத்தில் பாவர்கள் இருந்து குரு பலவீனமாகி சனி செவ்வாய் ராகுவோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது மட்டுமே ஒருவருக்கு காலம் தாழ்ந்த திருமணம் அல்லது திருமணமே நடக்க முடியாமல் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த திருமணத்திற்கு காரணமான கிரகம் சுக்கிரனும் 7ஆம் அதிபதியும், சில நேரங்களில் 11ஆம் அதிபதியும் சொல்லலாம். 3, 7, 11 என்கின்ற ஒரு முக்கோண கனெக்டில் தாங்க திருமண பாக்கியம் நடக்கிறது. 7ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டு காமத்தை தாம்பத்திய அமைப்பை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நீடித்த தாம்பத்திய சுகம் அவருக்கு கிடைக்க முடியாமல் போய்விடுகிறது என்பது தான் உண்மை. ஆக பாருங்கள், ஜோசியத்தில் எல்லாத்தையும் அப்படியே பார்க்கணும். சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு சீக்கிரமே கல்யாணம். ஒருத்தருக்கு சிக்கர தசையாக நடக்குதுன்னு வைங்க, 18 வயசுலாம் சில பேர் இப்போ பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இன்னும் கூட நீடிக்குது. கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 18, 19 வயதிலேயே +2 முடிக்கிற பருவத்திலேயே பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அத்தி புத்தார் போல் நடக்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்பில் ஒரு 21 வயசுலேயே ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சுக்கிர தசை நடந்து கொண்டு இருக்கலாம், அல்லது சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சுபர்களுடைய தசை நடந்து கொண்டிருந்தாலே அவருக்கு அந்த நீடித்த தாம்பத்திய சுகம் என்கின்ற அமைப்பு இளம் வயதிலேயே கிடைச்சிரும். ஆனால் அந்த திருமணம் தாமதம் ஆகிறவங்களை பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த அமைப்பு இருக்காது. சுக்கிரனுடைய வீடுகள் பலவீனமாக இருக்கும். சுக்கிரனுடைய வீடுகள்னால் ரிஷபம் துலாம்னு சொல்லுவோம். அந்த சுக்கிரனுடைய வீடுகள் பலவீனமாக இருக்க 7ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இந்த 3 வீடுகளும் கொஞ்சம் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் 7, 11ஆம் அதிபதிகள் கொஞ்சம் பலவீனமாக இருள் கிரகங்களோடு இணைந்திருந்தார்களே ஆனால் அவர்களுக்கே திருமணத்தில் ஆர்வம் இருக்காது, அல்லது வசதி இருந்தும் அவர்களுக்கு தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது என்பது தான் உண்மைங்க.
இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.